இப்படி இருந்த கடையை இப்படி மாற்றியாச்சுங்க. எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன், அதுவும் கம்மியான பட்ஜெட்டில். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ப்ராசஸாக என்ன பெயிண்ட்டு, எப்படி எவ்வளோ பேர் வந்து வேலை செஞ்சாங்க, எவ்வளோ செலவாச்சுங்கிறது வீடியோ கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பயனுள்ள டீட்டெயில்ஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். பொதுவாக கடைக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறது அப்படின்னா வந்து பெயிண்ட் அடிக்கிறவங்க வந்து பார்க்குறது வந்து அந்த சதுரம் கேட்பாங்க. இப்போ நம்ம கடை வந்து பார்த்திங்கன்னா 10 அடி அகலம் இருக்குது, நீளம் வந்து ஒரு 18-19 அடி நீளம் வருது. ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு வந்து அவங்க மேலே சீலிங்கில் பூசுறதுக்கு செவுறு கணக்குன்னு பார்த்தா ஒரு 3 செவுறு சைடில், அதாவது இந்த 2 சைடில் செவுருக்கு எல்லாமே பெயிண்ட் பண்ணணும், மேலே சீலிங்கில் பெயிண்ட் பண்ணணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வேலைக்கு வரவங்க கேட்பாங்க. அதே போல் இந்த பெயிண்ட்டு பொதுவாக அடிக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து ஒரு 2 பொருள் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செவுரில் இருக்க அந்த பழைய பெயிண்ட்லாம் சுரண்டி எடுக்கிறதுக்கு அவரும் வந்து ஒருத்தர் சுரண்டிகிட்ருக்காரு. ஸோ நம்ம வாங்கின பெயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏசியன் பெயிண்ட்ஸில் டிராக்டர் எமல்சன் அந்த கிரேடு பெயிண்ட் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து கலரும் பார்த்திங்கன்னா நல்லா லில்லி எல்லோவோ அந்த மாதிரி ஏதோ சம்திங் சொன்னாங்க, லில்லி கோல்டு, அதாவது எல்லோ கலர் மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டார்க் எல்லோ கிடையாது, மைல்டான எல்லோ. ஸோ இதெல்லாம் வந்து கலர் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பெயிண்ட் வந்து ஆக்சுவலாக அவங்க கடைக்காரங்களே அடித்து கொடுத்தாங்க. ஸோ அதனால் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் மைல்டு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேம் ப்ரூஃப், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங். ஏன்னா ஒரு செவுறு வந்து நான் அதுவும் காட்டுறேன், ஒரு செவுறு வந்து ரொம்ப அந்த எண்ணெய் ஏரியோ இல்லை அந்த செவுரில் வந்து ஓதம் ஏறின மாதிரி ரொம்ப இதாக இருந்தது, பெயிண்ட் அந்த இடத்துலலாம் உளிஞ்சே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இந்த இடம் தான் காட்டியிருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் ஃபுல்லாகவே இதில் பாருங்கள் உளிஞ்சே வந்திருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃபிங்க்கு வந்து இந்த சொல்யூஷன், அதுவும் வந்து ஏசியனில் 1 லிட்ரு. ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அது ரேட்டும் வந்து நான் உங்களுக்கு இந்த இதிலே சொல்கிறேன், ரேட் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 அந்த மாதிரி வரலாம். ஸோ அது போக என்னென்ன இன்னும் வேணும் அப்படின்னா ப்ரைமர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைமர் எதுக்கு அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டு. இப்போ இந்த இது வந்து வச்சுருக்கிறது எல்லாம் ஒயிட்டாக தெரியுறது எல்லாமே பட்டி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஏதாவது கேப் இருக்க இடம், அதாவது ஆணி அடித்தா அந்த ஆணி எடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஓட்டை இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு அந்த பட்டி பார்ப்பாங்க. ஸோ இந்த ஏசியன் பெயிண்ட்ஸ்லேயே அந்த டேம் ப்ரூஃப் ஆயிலை தான் வந்து இப்போ அவர் அப்ளை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதுவும் வந்து அந்த இடத்துல வந்து பெயிண்ட்டு அடித்தா ஃப்யூச்சரில் வந்து உளிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு சிமெண்ட் வந்து நல்லா ஈரப்பதம் இழுக்காமல் இருக்கும். ஸோ அந்த இதுக்காக வந்து இந்த வாட்டர் ப்ரூஃபிங் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ பெயிண்ட் அடிக்கிறதும் பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி பட்டி பார்த்துடணும். இந்த மாதிரி ஏதாவது வாலில் வந்து டேம்ப்னஸ் இருக்குது, சுவர் ஓதம் ஏதாவது ஏறுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து சரி பண்ணிடணும். 3வது அதுக்கு மேலே ஒயிட் ப்ரைமர், ஸோ அதை வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க. பெயிண்ட்னா அந்த ஒயிட் பேஸ் எதுக்கு அடிக்கிறாங்கன்னா கலர் வந்து நீங்கள் டார்க்காவோ இல்லை லைட்டாவோ அடிச்சிங்கன்னா ஏற்கனவே பழைய பெயிண்ட் வந்து செவுரில் இருக்குல்ல, அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியாமல் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செவுரில் இருக்க அந்த பழைய பெயிண்ட்டோட கலரும் வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒயிட் பேஸ், அதாவது ஒரு ப்ரைமரை வந்து மேலே ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு தான் வந்து நீங்கள் அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரைமர். ஸோ ப்ரைமரும் அளவு பார்த்திங்கன்னா ஒரு 10 லிட்டருக்கிட்ட 15 லிட்டருக்கான ப்ரைமர் வாங்கியிருந்தாங்க. அதாவது நீங்கள் ப்ரைமரும் வந்து டார்க்காகவும் அடிக்கலாம், லைட்டாகவும் அடிக்கலாம். டார்க் லைட் அப்படின்னா ப்ரைமரோட கலரே ஒயிட்டு தான். ஸோ அதை பொறுத்து அது வந்து எப்படின்னா கலர் வந்து ஒயிட்டு வந்து ரொம்ப டார்க்காக அடிக்கணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக கலந்து நல்லா கோட் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக வந்து வாலில் தெரியும். இதை வந்து நீங்கள் அவங்க ஒரு 1 லிட்டர் பெயிண்ட் அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கூட போதும். இல்லை எனக்கு நல்லா திக்காக வேணும் அப்படின்னா அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணுறதை வந்து கம்மியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டேம்ப்னஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு எல்லா செவுத்துலேயுமே வந்து சுற்றி எங்கெங்கெல்லாம் வந்து செவுறு வந்து ஓதம் இருந்ததோ இல்லை பெயிண்ட் ஒளிஞ்சு வந்த இடத்துக்குலாம் அவங்க அடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் ப்ரைமர். ஸோ ப்ரைமர் பொறுத்த வரைக்கும் நம்ம இதில் வந்து வர்றது வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக தான் இருக்கும். ப்ரைமர் வந்து ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் இருக்கிறது ஒரு மீடியமான ஒரு ப்ரைஸிங்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பர் லிட்டர் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 அந்த ரேஞ்ச் வரலாம். தண்ணி எவ்வளோ நான் கலக்கணும், இது சார் எவ்வளோ கலக்கணும் ரெகுலர் தண்ணிடா? ஒரு லிட்டருக்கு 300 மில்லி அவ்வளோ. ஆனால் செவரி இருக்கிற மாதிரி தான் சேர்த்து கலந்து இது பிரைமர் தானே, ஓரளவுக்கு சும்மா கருப்பு மாநிலத்தில் தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெயிண்டில் வந்து அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக 10 லிட்ரு இந்த ப்ரைமருக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 5 லிட்டர் வரைக்கும் தண்ணி கலந்துருப்பாங்க. ஸோ அதனால் மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக பக்கெட்டை மாற்றி இது வந்து அதாவது கலக்கிற இது தான். ஸோ இது வந்து ப்ரைமர் வந்து இப்போ பெயிண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. பெயிண்டர்ஸ் வந்து 2 பேர், ஒருத்தர் வந்து ஹெல்ப்பர் ஆட்டம். ஸோ அவர் வந்து சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து பண்ண வச்சாங்க. அதே போல் க்ளீனிங் ஒர்க்கும் வந்து இவங்களே வந்து எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. அதாவது செவுட்டில் இருந்த பழைய பெயிண்ட்லாம் சுரண்டி எடுக்கிறது, பெயிண்ட் பண்ணுற ஒர்க்கு,
அது போக வந்து எதாவது க்ளீனிங் ஏதாவது சின்ன சின்ன வேலை இருக்குது அப்படின்னா அவங்கள்ட்டே சொன்னால் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ பெயிண்ட் வந்து இந்த பட்டி ஆல்ரெடி வச்சாச்சு. பட்டி காஞ்சதுக்கப்புறம் அதுலேயும் ஏதாவது பிசுறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதையும் எல்லாம் ஃபைனலாக எல்லாம் பட்டி நல்லா பார்த்துட்டு ப்ரைமர் வந்து மேலே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பெயிண்ட் ஒரு ப்ரைமர் வந்து எப்படின்னா கோட் வந்து ரொம்ப இதாக தான் கொடுப்பாங்க, தின்னாக தான். ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த பெயிண்டிங் வந்து இருக்கும். ஆனால் திக்காக கொடுக்க வேண்டியதில்லை. ப்ரைமர் வந்து இந்த அளவுக்கு, அதாவது ஒரு லைன் வந்து ஒரு மெலிசாக கொடுத்தா போதும். ஸோ அதே போல் இது பாருங்கள், பெயிண்ட் அடிக்கிறதுமே வந்து வாலில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இந்த இது வந்து ப்ரைமர் அடிக்கிறாங்க. ஸோ நாம் அடித்தது வந்து ஏற்கனவே அந்த இது சொல்லியிருந்தோம், டேம் ப்ரூஃப்னு சொல்லி. ஸோ அதை அடிக்கும் போது 2 கோட், இப்படி ஒரு ஹரிசாண்டல் ஒரு வெர்டிக்கல் அப்படின்னு அடித்தோம். ஆனால் இவங்க வந்து ப்ரைமர் ஒரே, அதாவது ஒரே நேராக தான் அடிக்கிறாங்க. இப்படி ஹரிசாண்டல் வெர்டிக்கல்லாம் கிடையாதாட்டிருக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்து இப்போ ஒயிட் பேஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து கலர் பண்ணுவாங்க. அதான் அந்த ஏற்கனவே பாருங்கள், இந்த இதில் காய எங்கேயாவது பெயிண்ட் வந்து பபுள்ஸ் மாதிரி வந்து அது செவுர்லேருந்து திரும்பவும் ஊர்ந்து வருது. ஸோ அது எந்தெந்த இடத்துல அதெல்லாம் பிரச்சனை இருக்கோ அது அகைன் வந்து ப்ரைமர் அடித்ததுக்கப்புறம் இன்னொருக்கு அந்த பட்டி ஒர்க் பார்க்குறதுக்கு எல்லாம் அவர் கொத்தி விட்டு திரும்ப அதில் பெயிண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் ப்ரூஃப், அதாவது வாட்டர் ப்ரூஃபிங் அடித்த சொல்யூஷனு பாருங்கள். அதுக்கு மேலே வந்து அந்த வாட்டர் ப்ரூஃபிங் அடித்ததுனால அந்த செவுரு வந்து பாருங்கள் ஒரு மாதிரி ஷேப்பே அந்த இடத்துல மாறி இருக்குது. ஸோ தண்ணியும் வந்து இழுக்காது. ஸோ ப்ரைமர் அடித்தாங்க, அதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீட்டாக வந்து ஒட்டிக்கும், திரும்ப உதிர்ந்து வர பிரச்சனை வராது. ஸோ இது உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அந்த பழைய பெயிண்ட் வந்து உதிர்ந்து வர இடத்த வந்து திரும்ப வந்து கொத்தி விட்டு, நான் உங்களுக்கு அந்த இடம் கரெக்டாக தெரியுது, ரெகுலராக வேலை செய்கிறவங்கங்கிறதுனால அந்த இடத்த திரும்ப தட்டி விட்டு மேலே வந்து ஒரு பட்டி அடிச்சிட்டாங்க. ஸோ இது தாங்க அந்த கலர், சூப்பராக இருக்குல்ல, லில்லி கோல்டு அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் வந்து இந்த இடத்துலேருந்தே ஒரு பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ 2 பேரும் வந்து பெயிண்டர்ஸு, அதான் ஒருத்தர் வந்து ஹெல்ப்பர், அவங்களுக்கு தேவையான ஒர்க்கை செஞ்சு கொடுக்குறாங்க. கலரும் வந்து சூப்பராக இருந்தது. ஏன்னா டார்க் எல்லோவாக போச்சு அப்படின்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, நீங்கள் லைட் வந்து ஒயிட் கலர் போடும்போது கடை வந்து ரொம்ப நைட் டைமில் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்காது. ஸோ எல்லோலேயும் வந்து ரொம்பவும் லைட் எல்லோவும் அடித்தாலும் வேஸ்ட்டு, டார்க் எல்லோவும் அடிக்கக்கூடாது. இது ஒரு மீடியமான எல்லோ கலர். ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் பெயிண்ட்ஸில் வந்து கலரு ஷேடு மாற ரேட் அதிகமாக வரும். ஏன்னா பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்ஸுங்கிறதே இந்த எமல்ஷன் எல்லாமே ஒயிட் கலரில் தான் வரும். ஸோ எல்லாருமே உங்களுக்கு தெரியும், பெயிண்டில் வந்து அந்த ஒயிட் பேஸில் தான் வந்து கலரை வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எந்த அளவுக்கு டார்க் ஷேடு கேட்குறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த காஸ்ட்டு தான் வந்து வேரி ஆகும். ஸோ டார்க் கலர் போக போக கொஞ்சம் பெயிண்ட்டோட காஸ்ட்டு அதிகம் வரலாம். ஸோ இதிலே வந்து ரொம்ப லைட் கலராக பண்ணுறீங்க அப்படின்னா விலை கம்மி. ஆனால் லைட் கலராக அடிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கலர் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்காது. ஸோ லைட் கலர் அடிக்கும்போது ஒருத்தர் இந்த பிங்க்கெல்லாம் அடிப்பாங்க, பிங்க்கு, க்ரீனு அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து நம்மளுக்கு எப்படின்னா ஒரு ஃபீலே இருக்காது, பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்காது. ஸோ இது எப்படி இருக்குது கலர், எல்லோ வந்து சூப்பரான ஒரு எல்லோ கலர் அடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த நம்ம ஷாப்பை வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கோங்கிறது நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் வந்து இந்த ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து எனக்கு இருக்கிற டைம் ஷெட்யூல்லையுமே ஸோ நல்ல பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். ஏன்னா பெயிண்ட்டுங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ பெயிண்டர்ஸ் வந்து அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன அடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட சைடில் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அவங்கள்ட்ட வந்து கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களோட சஜஷன்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ பெயிண்ட் கலர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அது மேட்ச் பண்ணுறது எப்படிங்கிறது உங்களுக்கு எப்படின்னா, ஒரு இன்டீரியர் வீட்டுக்குள்ளே அடிக்கிறது ஒரு அதாவது ஒரு கலர் வந்து டார்க் கலர் அடிக்காமல் ஒரு மைல்டான கலர் அடிக்கும்போது நம்மளுக்கு உள்ளே இருக்கிறதுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலாக இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கும் அப்பியரன்ஸ் வைஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கடையை நம்ம எந்த அளவுக்கு வந்து பெயிண்ட் பண்ணியே பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஏன்னா இது வந்து அவங்களோட ஷாப்பை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிறவங்க இந்த பெயிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த ஷாப்பில் வந்து என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மொத்தம் 3 பேர் வேலைக்கு வந்தவங்க, கான்ட்ராக்ட் பேசிஸு, ஒரே நாளில் இந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. மேலே பாருங்கள் சீலிங்லாம் அடித்து முடிச்சிட்டாரு. இப்போ வால் பெயிண்ட் மட்டும் அங்கங்கே ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் செய்கிறாங்க. மொத்தம் 3 பேர் ஒர்க்கு. உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 3500. இது வந்து பெயிண்ட்டு, ப்ரைமர், அப்புறம் அந்த இதில் வந்து ஏசியனில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங், அது எல்லாமே சேர்ந்து பட்டி, வால் பட்டி இதெல்லாம் சேர்ந்து ஒரு 3500 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபா வந்து செலவாயிருக்குங்க இந்த கடையை இந்த அளவுக்கு மாற்றுறதுக்கு.